பைச்சாம் அப்படிங்கிறது பைத்தானோட பெஸ்ட் ஐடிஇ. ஐடிஇ அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா பைச்சாம் அப்படிங்கிறது ஒரு கோட் எடிட்டர். இப்போ கோட் எடிட்டர்னு என்னன்னா, இந்த கோட் எடிட்டர்ல நம்ம ஏதோ ஒரு லாங்குவேஜ்க்கான ஃபைலை கிரியேட் பண்ணி அதுலயே ப்ரோக்ராமை எழுதி அந்த ஃபைலை அந்த கோட் எடிட்டருக்குள்ள இருந்து நம்மளால ரன் பண்ண முடியும். பைச்சாம் அப்படிங்கிற இந்த ஐடிஇ பைத்தான் லாங்குவேஜ்க்கு டெடிகேட்டடா இருக்கிறதுனால இன்னுமே அந்த லாங்குவேஜ்க்கான சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு நிறைய ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம பைச்சாமை எப்படி விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ பைச்சாம் இன்ஸ்டால் பண்றதுக்கு ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கிங்க. ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு பைச்சாம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும் ஜெட் பிரெயின்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்து. ஸோ பைச்சாம் அப்படிங்கிற பைத்தானோட ஐடியை நமக்கு ப்ரொவைட் பண்றது இந்த ஜெட் பிரெயின்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் வந்திருக்கும் பைச்சாம் கோலன் த பைத்தான் ஐடிஇ அப்படின்னு. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா அடுத்து இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோட கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா அடுத்து இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பைச்சாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு பெய்டு வெர்ஷனு. ஸோ அதுதான் பைச்சாம் ப்ரொஃபஷனல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க டவுன்லோட் பண்ணிடக்கூடாது. டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டே ஃப்ரீ ட்ரையல் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்குமே நீங்க உங்களோட கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எது இன்ஸ்டால் பண்ண போறோம்னா அந்த 2வது ஆப்ஷனா இருக்கிற ஃப்ரீ வெர்ஷனை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டா ஃப்ரீ. நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷனுக்கும் இந்த பைச்சாம் ப்ரொஃபஷனலுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரெண்டுமே கம்ப்ளீட்டா பைத்தானுக்காக டெடிகேட்டடா இருக்கிற ஐடிஇ தான். அண்ட் இதுல அந்த பைத்தான் லாங்குவேஜோட ஃபியூச்சரை நம்ம யூஸ் பண்றதோ இல்ல பைத்தானோட லைப்ரரி ஃப்ரேம் ஒர்க் இல்ல மற்ற பேக்கேஜஸை யூஸ் பண்றதுக்கோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. அது நார்மலா நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்ப எந்த இடத்துல அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வரும்னா இந்த கம்பெனி நமக்கு ப்ரொவைட் பண்ற அந்த சப்போர்ட் தான். அதாவது இந்த ஐடிஇ நமக்கு கொடுக்குற ஃபியூச்சர்ஸ். ஃப்ரீ வெர்ஷன்ல பைச்சாமோட ஃபியூச்சர்ஸை நம்ம லிமிட்டடா தான் யூஸ் பண்ண முடியும். பெய்டு வெர்ஷன்ஸ்ல அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கீழே இருக்கிற இந்த கம்யூனிட்டி எடிஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பட்டன் மேல கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் வரும். ஆட்டோமேட்டிக்கா அது டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். எனது 570 MBக்கு மேல வரும். டவுன்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைல் மேனேஜர் ஓபன் பண்ணீங்கன்னா டவுன்லோட்ஸ்ல ஷோ ஆயிட்டு இருக்கும் பைச்சாம் கம்யூனிட்டி அப்படின்னு போட்டு அதுக்கான வெர்ஷன் இருக்கும். இது மேல டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்து இந்த இன்ஸ்டாலேஷனை அலோவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஸ்கிரீன் பாப்பப் ஆகும். அதுல எஸ் ஆர் நோ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா அடுத்து இந்த விண்டோ வரும். இதுல நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டரை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரௌஸ் கொடுத்து நீங்க வேற ஏதாவது ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது டிஃபால்ட்டா நம்மளோட லோக்கல் டிஸ்க்ல தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதுவே செலக்ட்ல இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அடுத்து இந்த விண்டோ வரும். இதுல சில ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. டெஸ்க்டாப் ஷார்ட்கட் உங்களுக்கு வேணும்னா அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதோ ஒரு ஃபோல்டரை டைரக்டா ஃபைல் மேனேஜர்ல இருந்தே பைச்சாம்ல ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டர் மேல ரைட் கிளிக் பண்ணோம்னா ஓபன் ஃபோல்டர் as ப்ராஜெக்ட் அப்படின்னு இந்த பைச்சாம் ஐக்கானோட நமக்கு அந்த இடத்துல விசிபிளா இருக்கும். அண்ட் கிரியேட் அசோசியேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா எங்க பைத்தான் ஃபைல் இருக்கோ அந்த பைத்தான் ஃபைலுக்கான ஐக்கானா பைச்சாம் வந்திருக்கு. ஏன்னா கிளிக் பண்ணா டைரக்டா பைச்சாம்ல ஓபன் பண்றதுக்காக. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணல. ஏன்னா நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட்லயும் ஒர்க் பண்ணுவேன், பைச்சாம்லயும் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு பைச்சாமோட ஐக்கான் அந்த இடத்துல வர வேண்டாம். இப்போ நீங்க பைச்சாம் மட்டும்தான் ஒர்க் பண்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்டேட் பாத் வேரி அப்படின்னு போட்டு ரீஸ்டார்ட் நீடட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல ஆட் பின் ஃபோல்டர் டு பாத் அப்படின்னு ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நீங்க பைச்சாம டெர்மினலை வச்சு ஏதாவது ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்கணும். ஸோ டெர்மினல் அப்படிங்கும்போது சிஎம்டி அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் இல்லைன்னா விண்டோஸோட பவர் ஷெல் இருக்கு. ஸோ அது எல்லாமே டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். அங்கிருந்து கமாண்ட் கொடுத்து பைச்சாம நம்மளால ஓபன் பண்ண முடியும். அதுல சில ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ணணும்னா பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிச்ச உடனே உங்களோட விண்டோஸை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் பைச்சாம டெர்மினல் இருந்து ஆக்சஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இது ஒன்று மட்டும் செலக்ட்ல இருக்கட்டும். ஸோ இதுக்கு இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது இன்ஸ்டால் ஆகிற டைமை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு காட்டுது. ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் வந்து இருக்கும், ரன் பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன்னு. இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பைச்சாம் கம்யூனிட்டியை வந்து பைச்சாம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறோம். பட் இது இன்ஸ்டாலேஷன் பண்ண உடனே மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் நமக்கு எப்போ வேணும்னாலும் விண்டோஸோட சர்ச்சை யூஸ் பண்ணி தான் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை ஷார்ட்கட் ஆட் பண்ணியிருந்தோம்னா ஷார்ட்கட் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் அன்செக் பண்ணிக்கிறேன். அன்செக் பண்ணிட்டு ஃபினிஷ் வந்து கொடுத்துட்றேன். இப்போ நம்ம சர்ச்சில் இருந்து பைச்சாமை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பைச்சாம் அப்படின்னு விண்டோஸோட சர்ச்சில் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ பைச்சாம் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது அது இந்த மாதிரி வந்து ஆப்ஷனாக வந்து காட்டும். இங்கே செலக்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். நம்ம ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கிற செட்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி பைச்சாம செட்டப் வந்து பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லை இல்லாமே இருக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணல, அதுக்கு பதிலாக ஸ்கிப் இம்போர்ட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விண்டோ அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பண்ணிக்கிறேன். சைடில் நமக்கு சில மெனூஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட் மெனுவிலேருந்து வரலாம். கடைசியாக பார்க்கும்போது லேர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஐடிஇ நமக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த லேர்ன் ஐடிஇ ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ப்ரோக்ராமிங்கை வந்து லேர்ன் பண்ணுறதுக்காகவும் சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. அடுத்து பிளகின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கும்போது அதை எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல இருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். அது லாங்குவேஜுக்கு தேவையான சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான சப்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பைச்சாம்குள்ள வந்து நம்ம சப்போர்ட்க்கு எக்ஸ்டர்னலாக எதை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற நேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பைச்சாம்ல பிளகின் அப்படிங்கிற நேம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். பேசிக்கா இந்த பைச்சாம் ஆப்கான தீம் செட் பண்றது, என்ன ரீஜன்ல இருந்து நீங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த ரீஜன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரியோ இல்லை ஸ்டேட்டோ வந்து எக்ஸாக்டா இருக்காது. நம்ம ஏசியா அப்படிங்கிற ரீஜன் வேணும்னா அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணி அந்த சேஞ்சஸ் அப்ளை பண்ணோம்னா ரீஸ்டார்ட் வந்து ரிக்வயர் வந்து கேட்கும். ஸோ அது லேட்டராக உங்களுக்கு பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் நாட் நவ் வந்து கொடுத்துட்றேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் ஓகேனா விட்டுறலாம், இல்லைனா வந்து ஃபாண்ட் சைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இங்கே பார்க்கும்போது டாப்ல ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்க்கும்போது நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், இல்லை ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. எக்ஸிஸ்டிங் பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபோல்டரை டைரக்டா பைச்சாம்ல வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த நியூ ப்ராஜெக்டை வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த நியூ ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணா இந்த சைட்ல வந்து இன்னும் சில மெனுஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டாப்ல பியூர் பைத்தான் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஜாங்கோ அப்படின்னு இருக்கும். அது பக்கத்துல லாக் சிம்பிள் வந்து இருக்கும். பக்கத்துல அதர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அதுவும் லாக்ல இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே இந்த பைச்சாமோட ப்ரொஃபஷனல் வெர்ஷன்ல நமக்கு கொடுக்குற ஃபியூச்சர்ஸ். கம்யூனிட்டி எடிஷன்ல இந்த ஃபியூச்சர்லாம் வந்து வராது. பட் இருந்தாலும் நம்ம பைத்தான் கூட ஃப்ரண்ட் எண்ட் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து நம்ம இதில் செட்டப் வந்து பண்ணிக்க முடியும். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ப்ராஜெக்ட்கான லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஐக்கான் வந்து இருக்கும். அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணி நமக்கு எந்த லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் வேணுமோ அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சி டிரைவை க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட டி டிரைவை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அந்த டிரைவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை ஓகே பண்ணிக்குவோம். அதில் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ஃபோல்டர் நேம் வரணும் அப்படிங்கறத வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ இப்போ பைச்சாம் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். பைச்சாம் ப்ராஜெக்ட் அப்படின்னு நமக்கு தேவையான ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு நேம் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இங்கிருந்து ஆட்டோமேட்டிக்கா கிட்கான ரெப்போசிட்டரி வந்து கிரியேட் பண்ண முடியும். இந்த வெல்கம் ஸ்கிரிப்ட், அதாவது இனிஷியலாக ஏதாவது ஒரு பைத்தான் ஃபைல் வேணும் அந்த இடத்துல அப்படின்னு நினைச்சோம்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு பைத்தான் ஃபைல் ஆட் பண்ணி ஒரு வெல்கம் ஸ்கிரிப்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் நம்ம இப்போ செலக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தோம்னா இன்டர்பிரிட்டர் டைப் அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் சில ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். நம்ம எப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணாலும் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பேக்கேஜஸ் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணலனாலும் சரி, விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பைத்தான் வெர்ஷன் அப்படின்ட்டு வந்து இருக்கும். நம்மளோட சிஸ்டம்ல எத்தனை பைத்தான் வெர்ஷன் வந்து இருக்கோ எல்லாமே இந்த இடத்துல அவைலபிளா இருக்கும்.
இந்த டிராப் டவுன் ஐக்கான் வந்து இருக்கும். கிளிக் பண்ணோம்னா எத்தனை வெர்ஷன் ஆஃப் பைத்தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோமோ எல்லாமே இந்த இடத்துல வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். என்கிட்ட ஒரு வெர்ஷன் மட்டும்தான் இருக்கு. மல்டிபிள் வெர்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் எப்பவுமே ஒரு வெர்ஷன் நம்ம கிட்ட இருந்தாவே போதும். இப்போ அதவே நான் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பண்ற செட்டப். ஒன்ஸ் இதெல்லாம் ஓகே அப்படிங்கும்போது நம்ம கீழே இங்க இருக்கிற கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து இந்த விண்டோ வந்து நமக்கு வந்துடும். ஸோ இங்கே டாப்ல பார்க்கும்போது இந்த பைச்சாம் ப்ராஜெக்ட் அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம் வச்சோமோ அந்த நேம்ல இங்க ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதுக்குள்ள விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் ஃபோல்டர் வந்து இருக்கும். இப்போ இதை வந்து ஃபுல் ஸ்கிரீன் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம ப்ராஜெக்ட்கான ஃபோல்டருக்குள்ள விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டுக்கான ஃபோல்டர் மட்டும்தான் இருக்குமே தவிர பைத்தான்கான ஃபைல்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து இருக்காது. இப்போ நம்ம வேணும் அப்படிங்கும்போது நம்ம ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணலாம்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ண இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஃபர்ஸ்டா இருக்கிற ஆப்ஷன் பார்த்தா நியூ அப்படின்ட்டு இருக்கும். மவுஸ் மூவ் பண்ணுங்க, சைடில் இந்த மாதிரி ஒரு பேனல் வந்து காட்டும். இதுலயும் நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பைத்தான் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணீங்கன்னா பைத்தான் ஃபைலுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை வந்து வைக்க சொல்லும். நான் இந்த இடத்துல மெயின் அப்படின்னு வந்து வைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம டாட் பிஒய் அப்படிங்கிறது இந்த ஃபைல் நேம் பக்கத்துல ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நேம் கொடுத்துட்டீங்கன்னா என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க, ஃபைல் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா மெயின் டாட் பிஒய் அப்படிங்கிற ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கான ஒர்க் ஸ்பேஸ் வந்து இங்கே கிரியேட் ஆயிருக்கும். மல்டிபிள் ஃபைல் வந்து வச்சிருக்கோம்னா எந்த ஃபைல் மேலே கிளிக் பண்றோமோ அதுக்கான ஒர்க் ஸ்பேஸ் வந்து செலக்ட் ஆயிரும். இதுக்குள்ள நம்ம என்ன கோட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் ஆட் பண்றேன். ஸோ பிரிண்ட் பிராக்கெட்ஸ்ல பைத்தான் வித் பைச்சாம் அப்படின்னு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஃபைல்ல உங்களுக்கு தேவையான பைத்தான் கோடெல்லாம் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரன் பண்றதுக்கு இங்க மேல பார்க்கும்போது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அது மேல மவுஸை மூவ் பண்ணும்போது ரன் மெயின் டாட் பிஒய் அப்படின்னு வந்து இருக்கு. இப்போ நான் அதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணோம்னா இங்கேயே வந்து இன்டகிரேட்டடா டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளேயே வந்து நமக்கு இந்த ஃபைலை ரன் பண்ணி அவுட்புட்டை வந்து ஷோ பண்ணிடும். இப்போ நான் கிளிக் பண்றேன். ஸோ இன்டகிரேட்டட் டெர்மினலை ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ அதில் பார்க்கும்போது பைத்தான் வித் பைச்சாம்னு இந்த ஃபைலில் நம்ம ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்குள்ளே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை எடுத்துட்டு வந்துருச்சு. அண்ட் இண்டிவிஜுவல் ஃபைலில் வந்து நம்ம ரன் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிக்குவோம். இதே ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கமாண்ட் பேசிஸாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் நம்ம இன்டகிரேட்டட் டெர்மினலில் ஓப்பன் பண்ணி இங்கே பைச்சாம்குள்ள இருந்தே நம்மளோட ப்ராஜெக்ட்ஸை ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் இல்லை பைத்தானை கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பைத்தான் அண்ட் ஜாங்கோக்கான பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.